வரக்கூடிய கூட்டம் அனைத்துமே ஓட்டா மாறாதுங்கிறது வந்து எதிர்க்கட்சிகளுடைய கருத்தாக மாறாது. அது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். விஜய்க்கும் அது பொருந்துமா? எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும்னா விஜய் தனியா அப்படி நம்ம ஒதுக்க முடியும். எனக்கும் பொருந்தும். எல்லா தலைவர்களுக்கும், இந்தியாவில் இருக்க எல்லா தலைவர்களுக்கும் கூட்டம் சேர்த்துட்டா அது ஓட்டா மாறாது. இந்திய பிரதமர் இன்னைக்கு 5 மணிக்கு நாட்டு மக்கள் உரையாற்றார். நீங்க எப்படி பாக்குறீங்க? கேட்பேன். நானும் நாட்டு மக்கள் தான். விஜய்க்கு ஒரு வரியில அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுப்பீங்க? யாருக்கு? விஜய் அவர்களுக்கு. நல்ல பாதையில் செல்லுங்கள், தைரியமாக முன்னேறுங்கள், மக்களுக்காக செய்யுங்கள் என்பதுதான் நான் எல்லா அரசியல்வாதிக்கும் வைக்கிற வேண்டுகோள். நான் வெறும் சிட்டிசனா இருந்தாலும் அப்படித்தான் வச்சிருப்பேன். ஐயா, எங்களையும் கொஞ்சம் பாருங்க, எங்களுடைய முன்னேற்றத்துக்காக வேலை செய்யுங்க, உங்களை எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணுமோ நாங்க வைக்கிறோம் தானே மக்கள் சொல்றாங்க. அதைத்தான் நானும் சொல்றேன். நடிகர் விஜய் வருகைக்கு பிறகு சிறிய கட்சிகளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா அவரை பாக்குறாங்க. அவங்களுக்கு வந்து கூடுதலா ஒரு அணி இருக்குதாங்க, அவங்ககிட்ட போகலாம் அப்படின்னு பாக்குறாங்க. நல்லதுதானே. நான் நேத்திக்கும் சொன்னதுதான் சொல்றேன். எத்தனை பேர் அரசியலுக்கு வந்தாலும் நல்லது. முக்கியமா மக்கள் வர வேண்டும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். வேண்டி வேண்டி கேட்கறது எந்த தலைவர்கள் வேணாலும் வரட்டும். ஆனா மக்கள் தயவு செய்து நீங்க வெளியே இறங்கி வாங்க. ஒரு நாள் தானே, பண்டிகை மாதிரி நினைச்சுக்கோங்க. அது நிஜமாவே உங்கள் அந்த 5 வருடத்தை பண்டிகையாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு மக்களுக்கு கிடைச்சிருக்கிறது. அதை குத்தகைக்கு விட்டுறாதீங்க.